Hi Tamilians, welcome to Former Tamilichi YouTube channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா GPATக்கும் NIPERக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் பேசிக் டெர்மினாலஜி அண்ட் டேர்ம்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். இந்த மாதிரி GPAT, NIPER, ஹெல்த் கேர் வீடியோஸ் தென் ஃபார்மசி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க. அந்த லைக் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பாட்டாக இருக்கலாம், பட் எங்களுக்கு அது ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தென் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் போடுற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். இன்றைக்கி GPATக்கும் NIPERக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்கலாம். GPAT, NIPER இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் டிப்ஸ், தென் எப்படிலாம் சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் GPAT, NIPER இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா லெவலில் நடக்கிற, அதாவது இந்தியா லெவலில் நடக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது ஃபார்மசிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லலாம். இப்போ GPAT அப்படின்னா கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். NIPERங்கிறது பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னடா ரெண்டுமே வந்து நேஷ்னல் லெவலில் நடக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார்மசிக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, GPAT அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா NTA வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா AICTI தான் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது வந்து NTA வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க GPAT. இது வந்து இதுவும் நேஷ்னல் லெவலில் நடக்கிற ஒரு ஃபார்மசிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். பட் NIPER பார்த்திங்கன்னா இது நேஷ்னல் இன்ஸ்டியூட், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா JEE இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்காக வைக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் பார்த்திங்கன்னா NIPER. இது வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா 7 NIPER இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அதில் ஏதோ ஒரு NIPER இன்ஸ்டியூட் ஒன் இயர் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எந்த மந்தில் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மந்தில் ஆஸ் யூஷுவல் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போது கோவிட் டைம்னால் எல்லா எக்ஸாமினேஷனும் வந்து பிரேக் ஆகிட்டே இருக்குது, தள்ளி போயிட்டே இருக்குது. தென் இந்த NIPER வந்து எப்போது வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது GPATக்கும் NIPERக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6 months கேப் கிடைக்கும். தென் GPATக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா B.Pharm நீங்கள் 3rd year ஆர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாவே எழுதலாம். பட் NIPERக்கு பார்த்திங்கன்னா B.Pharm வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தென் இம்பார்ட்டண்டான ஒன்று என்னென்னா GPATல நீங்கள் குவாலிஃபை ஆகிருந்தால் மட்டும்தான் NIPERக்கு நீங்கள் எலிஜிபிள். இதுக்கு ஸ்டைஃபன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,400 வந்து பர் மந்த்துக்கு வந்து ஸ்டைஃபனாக கிடைக்கும். இதே NIPERல பார்த்தீங்கன்னா அதுக்கும் 12,400 பர் மந்த்துக்கு வந்து ஸ்டைஃபன் கிடைக்கும். இப்போது GPAT நீங்கள் எழுதிட்டு எந்த ப்ரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், தென் கவர்மெண்ட் காலேஜில் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார்மசிக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா NIPERல நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா அவங்க 7 நேஷ்னல் இன்ஸ்டியூட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலும் NIPERக்கு அந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து OBC பாய்ஸ் அவங்களுக்கு, OBC ஜென்ரல் பாய்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 1,800 வந்து ஃபீஸ் வந்து அலகேட் பண்ணுறாங்க. அதே வந்து SC ST பாய்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா 1,400 வந்து அலகேட் பண்ணுறாங்க. இதே கேர்ள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கேர்ள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 1,000 rupees வந்து அலகேட் பண்ணுறாங்க. அதே NIPERக்கு பார்த்திங்கன்னா 2,000 வந்து ஜென்ரல் OBC கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே. தென் SC ST அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1,200 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 கொஷின்ஸு. இது எனக்கு கிளியராக தெரியல. 125 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டக்ட் ஆகிருக்கும். அதே NIPERல பார்த்திங்கன்னா 200 கொஷின்ஸ் வந்து இருக்கும்.
இந்த 125 கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம பிஃபார்ம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம 4 இயர் பிஃபார்ம் படிச்சிருப்போம்ல, அதுலேருந்து தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே இந்த 200 கொஷின்ஸ் வந்து இது எதில் பேஸ் பண்ணியிருக்குன்னா 150 கொஷின்ஸ் வந்து நம்மளை பிஃபார்ம் பேஸ் பண்ணியும், 50 பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், தென் ரீசனிங், ஆப்டிடியூட், ரீசனிங், தென் ஜென்ரல் நாலேஜ், கரண்ட்டாக வந்து யாரோ ஒருத்தர் லிட்ரேச்சரில் இது பண்ணியிருந்தாங்களாவோ, நோபல் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்களோ, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, இந்த மாதிரி இருந்து இந்த 50 மார்க்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. அதே நம்மளுக்கு டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 ஹார்ஸ் வந்து டியூரேஷன் ஜிபேட்க்கு. அதே நம்மளுக்கு நைப்பருக்கு வந்து 2 மணி நேரம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸும் அதிகம், டைம் வந்து கம்மி. இங்கே வந்து நம்மளுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங், நீங்கள் அந்த 36 செகண்ட் ஒரு கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 36 செகண்ட்ஸ் தான் வந்து இருக்குது. அதே இங்கே பார்த்தீங்கன்னா ஜிபேடில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு நீங்கள் 1.44 மினிட் வந்து எடுத்துக்கலாம். அதாவது 86 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் ரிட்டன் வந்து உங்களுக்கு தெரியலனா கூட ரிட்டன் யோசிக்கிற அளவுக்கு இங்கே டைம் இருக்கும். பட் நைப்பரில் அந்த டைம் இருக்காது. தென் ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸு. அதே தப்பான ஆன்சர் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா -1 மார்க் வந்து இங்கே ப்ளேஸ் ஆகும். அதே நைப்பரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் 1 மார்க்கு, நெகட்டிவ் மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா 0.25 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 25% வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. அதாவது இதில் வந்து கரெக்டானதுக்கு வந்து 4 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுலேருந்து 25% வந்து மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க, -1 மார்க்கு. இதே 1 மார்க் வந்து நைப்பரில் கொடுக்குறாங்க, அதுலேருந்து 25% 0.25% வந்து நெகட்டிவ் தப்பான கொஷின்ஸ்க்கெலாம் வந்து நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு சிலபஸ் பார்த்திங்கன்னா NTA வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிலபஸ் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நைப்பருக்கு பார்த்திங்கன்னா சிலபஸ்ன்னு எதுவுமே இல்லை. பிஃபார்ம் ஓரியன்டாக இருக்க நாலேஜும், தென் ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட் வச்சு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கு சிலபஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க NTA. அதன் மூலயமா நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. தென் இது ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா ரேங்க்கும் தென் அந்த கட் ஆஃப் மார்க்ஸை பொறுத்து டிசைட் பண்ணுவாங்க. பட் நைப்பர் பார்த்திங்கன்னா ஒன்லி ஏர் இந்தியா ரேங்க். இதோட வேலிடிட்டி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட 3 இயர்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். GPAT 3 இயர்ஸ் வேலிடிட்டி இருக்குது. அதே நைப்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷம் தான் உங்களுக்கு வேலிடிட்டி. அந்த 1 இயர்க்குள்ளே நீங்கள் போயிட்டு நைப்பர் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக GPATக்கும் நைப்பருக்கும் உள்ள பேசிக் இன்ட்ரொடக்ஷன். GPATடும் நைப்பரும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் நடக்கிற எக்ஸாமினேஷன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் MCQ பேஸ்டு கொஷின்ஸாக இருக்கும். MCQனால் வந்து கொஷின்ஸில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் GPATாக இருக்கட்டும், நைப்பராக இருக்கட்டும். இதை பற்றின டெப்த்தான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய் தமிழியன்ஸ்.